Greetings everyone. நம்ம daily banking and SSC point of view 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கற பாப்போம். So first question, who is the chairman of DRDO அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So DRDO ஓட chairman யாரு அப்படினு பார்த்தோம்னா நமக்கு சமீர் வி காமத் அப்படிங்கறவர் தான் அந்த DRDO ஓட chairman. எதுக்காக ரீசன்ட்டா நியூஸ்ல பார்க்கறோம் அப்படினா இவரோட சர்வீஸ் வந்து இந்த மந்தோட முடியுது. இருந்தாலும் இவருக்கு வருது 1 year service extension அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So அதனால தான் இத நம்ம நியூஸ்ல பார்க்கறோம். யார் DRDO ஓட chairman அப்படினா சமீர் வி காமத். ஓகேவா? அடுத்தது the IUCN status of Gangetic dolphins அப்படினு கேட்டிருக்காங்க. சோ Gangetic dolphins ஓட IUCN status என்ன அப்படினு பார்த்தோம்னா endangered அப்படினு சொல்றோம். சோ இந்தியாவோட நிறைய ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் இந்த Gangetic dolphin அப்படினு சொல்றோம். ஃப்ரெஷ் வாட்டர்ல மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த Gangetic dolphin ஓட கவுண்ட் ஓகேவா? சோ அத வந்து நமக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ எவ்வளவு எஸ்டிமேட் பண்றாங்கன்னா more than ஒரு 4K Gangetic dolphins இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. அதுல அதிகமா உத்தரப்பிரதேசல வந்து more than 2000 Gangetic dolphins இருக்கும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. சரியா? சோ இத ரிலேட் பண்ணி வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டால்பின். ஓகேவா? ப்ராஜெக்ட் டால்பின் அப்படிங்கறது எப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்கன்னா 2021ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய கவுண்ட இன்கிரீஸ் பண்றதா இந்த Gangetic dolphinோட கவுண்ட இன்கிரீஸ் பண்றதா இந்த ப்ராஜெக்ட் Gangetic dolphin ப்ராஜெக்ட்டோட ஒரு முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? சோ IUCN ஸ்டேட்டஸ் என்ன அப்படினு பார்த்தோம்னா endangered. அடுத்தது India announces a $1 million relief assistance for which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு நம்ம $1 million வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற இந்த கண்ட்ரிக்கு தான். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரியில ஒரு லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் டிசாஸ்டர்ஸ் இன் 21st century in terms of landslide அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளோ ஒரு 2K அரௌண்ட் 2K வந்து மக்கள் இறந்து போனதே வந்து 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இமீடியட்டா அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பப்புவா நியூ கினியாவுக்கு வந்து ஒரு $1 million வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இந்தியா எதுக்காக இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம FIPIC ஃபோரம் ஃபார் இந்தோ பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபோரம் ஃபார் இந்தோ பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்பிங் இருக்கு. 2014ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த குரூப்பிங்ல இந்தியா வந்து ஒரு மெம்பர். ஓகேவா? ஸோ இந்தியா உட்பட ஒரு 14 பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் இந்த பப்புவா நியூ கினியா. ஸோ அவங்களுக்காக அசிஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் டிட் நாட் ரெகக்னைஸ் பாலஸ்தீன் அஃபிஷியலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல டிட் நாட் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ நேற்று பார்த்தோம்னா நார்வே, ஸ்பெயின் அண்ட் அயர்லாந்து வந்து அபிஷியலா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதனால யாரா இன்னும் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரஷ்யா இன்னும் ரெகக்னைஸ் பண்ணாம தான் இருக்காங்க. சோ இந்தியா எப்ப ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா recognized Palestine in the year 1988. ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், among the top 10 trade partners of India has a trade surplus with which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட டாப் 10 ட்ரேட் பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா USA, அடுத்தது சைனா, UAE, சவுதி அரேபியா, ஹாங்காங், இந்தோனேஷியா, ரஷ்யா, இவங்க எல்லாம் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப் 10 ட்ரேட் பார்ட்னர்ஸ்ல நம்ம எல்லார் கூடயும் ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு 9 கண்ட்ரிஸோட ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கு. அதாவது ட்ரேட் டெபிசிட்னா நம்ம எக்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு, இம்போர்ட் தான் அதிகமா பண்றோம். ஓகேங்களா? சோ அதாவது மற்ற நாடுகள் கிட்ட இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றோம், நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். அப்ப ட்ரேட் சர்ப்ளஸ்னா என்னன்னா நம்ம இம்போர்ட் கம்மியா பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து அதிகமா பண்றோம். சோ அப்படி யாரு கூட பண்றோம் அப்படின்னா அமெரிக்கா கூட தான் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அந்த இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மி, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதனுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சரியா? சோ அதுதான் நமக்கு ரீசெண்டா நியூஸ்ல வந்த விஷயம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு prelims பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 क्वेश्चन பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 क्वेश्चन மீட் பண்ணலாம். Thank you.